பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா மெஹராஜ் இரவுடைய அமல்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மெஹராஜ் இரவுனா என்ன அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு சிறப்புகள் இருக்கும், ஒரு ஒரு காரண கருத்தா இருக்கும். நிச்சயமாக லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொன்னா அதை பத்தி நமக்கு தெரியும், அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஈத் இருக்கு, அந்த ஈதுக்கு தனித்தனி சிறப்பு இருக்கு. ஆசுரா நாளுக்கு இருக்குது, அதே மாதிரிதான் இந்த மெஹராஜ் இரவுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. ஒரு நாள் வருதுன்னா அந்த நாள்ல அல்லாஹ் என்ன நடத்தி வச்சிருக்கான் அப்படிங்கிற வரலாறை தெரிந்து கொள்வதுதான் அந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய முதல் அமல். மெஹராஜுடைய இரவு கூட மெஹராஜ்ல என்ன நடந்துச்சுங்கிறத தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதை தெரிந்து கொண்டதுக்கு பிறகு அதுல செய்ய வேண்டிய அமல்கள்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து செய்யணும். இப்ப இதுல நம்ம அதுல செய்ய வேண்டிய அனைத்தையுமே நம்ம சொல்லுவோம். ஓத வேண்டிய திக்ருகள், தொழுகைகள், துவாக்கள்னு சொல்லிட்டு அனைத்தையும் பார்க்கலாம். முதல்ல அந்த மெஹராஜ் அப்படிங்கக்கூடிய பயணத்தை சுருக்கமா சொல்றோம். இத பாத்தீங்கன்னா அல் இஸ்ராவு வல் மிஹ்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில அல் இஸ்ராவு வல் மிஹ்ராஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 2 பயணம் ஒரே நேரத்துல நடந்தாலும் 2 இடத்துல பாத்தீங்கன்னா சேர்ந்துதான் இது நடக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்காவில இருந்து ஜெருசலம் வரையும் முதல் பயணமும், ஜெருசலத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு 2வது பயணமுமாக நடந்திருக்கு. ஆனா ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நடத்தப்பட்டிருக்கு. அல் இஸ்ராவுனா இரவு பயணம் அர்த்தம், வல் மிஹ்ராஜ் அப்படிங்கிறது மேலே ஏறுதல் அர்த்தம். இது எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் ரொம்ப நெருக்கடியான சமயம். எந்த அளவுக்கு நெருக்கடினா, வளர்ப்பு பாட்டனாரும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்தீங்கன்னா தாயிப் நகரத்துக்கு போயிட்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் நபி அவர்களை கல்லால் எறிகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியான நேரத்துல நபி அவர்கள் ரொம்ப மனம் தளர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் நபியை புறக்கணித்தாலும் கூட விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக கூப்பிடக்கூடிய பயணம் தான் இந்த பயணம். சுப்ஹானல்லாஹ். நமக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்மளை புறக்கணிச்சுட்டா எப்படி இருக்கும், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எனக்குன்னு யாருமே இல்லை இந்த உலகத்துல இருக்கும்ல, நபிக்கு அந்த மாதிரி இருந்திருக்குது. ஏன்னா அல்லாஹுடைய அந்த தூது செய்தியை எத்தி வைத்ததின் காரணமாகவே எல்லாரும் புறக்கணிச்சாங்க. அப்ப அல்லாஹ் இவங்க யாரும் உங்களை ஆதரிக்காட்டினாலும் நான் உங்களை என்ன பண்றேன், விண்ணுலகத்துக்கு வர வச்சு ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்றான். அப்போது பாத்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வராங்க. வரும்போது அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா காபாக்கு பக்கத்தால இருக்கிறாங்க. அப்ப காபாக்கு பக்கத்தால இருந்த அவங்கள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜம்ஜம் தண்ணியை கொண்டு அவங்களுடைய கல்பை சுத்தப்படுத்துறாங்க. நெஞ்சை பிளந்து கல்பை எடுத்து அதை ஜம்ஜம் தண்ணியில கழுவி அதுக்கப்புறம் அந்த கல்பு பொருத்தப்படுது. ஏன்னா மெஹராஜ் பயணத்துக்கு போவதற்கான தயார் நிலை அது. அப்படி பண்ணதுல இருந்து நபி அவர்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப இரக்க குணமும் இன்னும் கருணையும் சிந்தனையும் அதிகமாச்சு அப்படிங்கறதை நபி அவர்கள் பிற்காலத்துல கூட சொல்லியிருக்காங்க. அப்படி சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல மக்காவில இருந்து ஜெருசலத்துல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பயணம். அல் இஸ்ராவு இரவு பயணம்னு அர்த்தம். அல் இஸ்ராவு நடக்குது. அப்ப மக்காவில இருந்து ஒரு வாகனம் வருது. அந்த வாகனத்தின் மூலமாக அவங்களுடைய குதிரையில என்ன பண்றாங்க, அவங்க மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லா நபிமார்களும் இருக்காங்க. அவங்களுக்கு தலைவராக நின்று நபி அவர்கள் தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்சுட்டு அவங்களுக்கு தஸ்பு கொடுத்துட்டு அங்கிருந்து 2வது பயணத்தை தொடங்குறாங்க. அப்படி அவங்க 2வது பயணத்தை தொடங்கும் போது புராக் வாகனத்துல என்ன பண்ணப்படாது, அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேல கூட்டிட்டு போறாங்க. அந்த மேல கூட்டிட்டு போறதுதான் அல் மிராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிஹ்ராஜ் பயணம் அப்படிங்கிறது அதுல இருந்து வந்ததுதான். அப்ப மேல ஏறுதல் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். அப்ப பூமியில இருந்து வானத்துக்கு ஏறுறாங்க, 7 வானத்துக்கு ஏறுறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொருத்தவங்களும் சந்திக்கிறாங்க. முதல் வானத்துல போய் கதவு தட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவலாளி யார் வந்திருக்கான்னு கேக்குறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்றாங்க. அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொன்னான்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னதுக்கு பிறகு கதவு திறக்கிறாங்க. சலாம் சொல்லி, உங்களுக்காக தான் நாங்க காத்திருக்கோம், உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும்னு சொல்லிட்டு நற்செய்தி சொல்லி அவங்கள உள்ள விடுறாங்க. உள்ள போனவங்க ஒரு மனிதரை பாக்குறாங்க. அந்த மனிதருக்கு வலது பக்கமும் ஒரு கூட்டத்தினர், இடது பக்கமும் ஒரு கூட்டத்தினர். யார் அந்த மனிதர்னு பாத்தீங்கன்னா, அவங்கதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதுல வலது பக்கத்துல இருக்கவங்க சந்தோஷமா இருக்காங்க, இடது பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப கவலையா அழுதுட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இருந்தவங்க நன்மை செய்தவங்க, இன்னொரு பக்கம் இருந்தவங்க பாவம் செய்தவங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
குடும்பத்தினர் சந்ததிகள் எல்லாருமே அங்க இருந்திருக்காங்க. முதல் வானத்துல இதை பார்த்திருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க, அவங்களும் வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் தஸ்பு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து 2வது வானத்துக்கு போறாங்க. அங்கேயும் காவலாளிகிட்ட பர்மிஷன் கேட்டு 2வது வானத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க போய் பார்த்தா யார் இருக்கான்னு பார்த்தா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. அவங்களும் வரவேற்கிறாங்க, பாக்குறாங்க, சலாம் சொல்றாங்க. 3வது வானத்துக்கு போறாங்க. 3வது வானத்துல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. அவர்களையும் பாக்குறாங்க. அவங்கள்ட்டையும் என்ன பண்றாங்க, நட்பு பாராட்டி கொண்டு அடுத்தது 4வது வானம். 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. அவர்களும் வரவேற்கிறாங்க, சலாம் சொல்றாங்க. அங்கிருந்து 5வது வானம். 5வது வானத்துல பாத்தீங்கன்னா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து போறாங்க 6வது வானம். அங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. வரவேற்றுட்டு அவங்க ஆனா பாத்தீங்கன்னா கவலையோடு இருக்காங்க. ஏன் கவலையோடு இருக்காங்கன்னா, அதிகமான காலம் வாழ்ந்த நபிமார்ல ஒருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனாலும் அவங்களுடைய சந்ததிகள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வழி தவறினவங்களாக இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்ததிகளை பத்தி உங்களுக்கு தெரியும். அவங்க பாத்தீங்கன்னா புறக்கணிச்சுட்டாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சந்ததிகள்ல நிறைய பேர் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாங்களே, நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு அவங்க கவலையோட தான் இருக்கிறாங்க. அவங்க அழுதுட்டே இருக்காங்க, அதுக்காக துவா செஞ்சுட்டே இருக்காங்க. அங்கிருந்து 7வது வானத்துக்கு போறாங்க. அங்க யாருக்கான்னு பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்காங்க. எல்லா நபிக்கும் பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படிங்கிறவங்க மூத்தவங்களா இருக்காங்க. அங்க பார்க்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு மூத்தவங்கன்னு நம்ம சொல்லல, இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியில தான் நிறைய நபிமார்கள் வராங்க. அதனால பார்க்கும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7வது வானத்துல இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா பைத்துல் மாமூத் இருக்கு. அதாவது இங்க இருக்கிற காபா மாதிரியே அங்க ஒரு காபா, அந்த காபா கிட்ட இருக்கிறாங்க அவங்க. அங்க ஒரு இலந்தை மரம் இருக்கு. அந்த இலந்தை மரத்தை பத்தி நபியவர்கள் விவரிக்கிறாங்க. அந்த காபாவை பத்தி விவரிக்கிறாங்க. அங்க பார்த்த நிறைய விஷயங்கள் எல்லாம் விவரிச்சிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசுறாங்க. அவங்க அழைக்கிறாங்க, என்னுடைய அன்பு மகனே வான்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கிறாங்க. அப்புறம் பேசுறாங்க. பேசும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய உம்மத்துகள்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த சொர்க்கத்துடைய மண் ரொம்ப மதுரமானது, அங்க ஆனா காலியா இருக்கு. அதுல நீங்க என்ன பண்ணுங்க, செடிகளை நட்டு வைங்க. அதற்காக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ருகளை அதிகமா ஓத சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்ப நமக்கு இந்த உலகத்துல செல்வம் வருவதற்கு ஏதாவது திக்ரு சொல்லுங்க, வஜிஃபா சொல்லுங்கன்னு கேக்குறீங்கல்ல, மறுமையில உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து சொர்க்கத்துக்குள்ள கிடைக்கணும். சொர்க்கத்தை நீங்க வீடுகளால, செல்வங்களால, நகைகளால, மரம் செடிகளால அலங்கரிச்சு கொள்ளணும்னா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை அதிகமா ஓத சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதை இந்த நாள்ல ஒதுக்குங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அங்கிருந்து இங்க போறாங்க, அல்லாஹ்ட்ட போறாங்க. இங்கிருந்து அல்லாஹ்ட்ட போகும்போது 7வது வானத்துல இருந்து அல்லாஹ்ட்ட போகும்போது அல்லாஹ்வுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நடுவுல ஒரு திரை இருக்கு. அந்த திரைக்கு இந்த பக்கம் இருந்த நபி அவர்கள் பேசுறாங்க, அந்த பக்கம் அல்லாஹ் பேசுறாங்க. நபி அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்க அல்லாஹ்வை நேர்ல பாத்தீங்களான்னு பிற்காலத்துல கேட்கும்போது கூட இல்ல, அல்லாஹ்வை நான் பார்க்க முடியாது அப்படிங்கறது நபி அவர்களே சொல்லியிருக்காங்க. சிலர் நேருக்கு நேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியான புரிதல் கிடையாது. திரைக்கு பின் இருந்து அல்லாஹ் ஒளியா இருப்பான், ஒளியை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லைங்கிற மாதிரி நபி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு சில விஷயங்கள் பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு 5 நேர தொழுகை. ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது 50 நேரமா கொடுத்தாங்க. கீழே இறங்கி வராங்க. 7வது வானத்துல இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தாண்டி 6வது வானத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது 50 நேர தொழுகி என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கான்னு சொல்லும் போது, வேண்டாம் முகமது அவர்களே, எனக்கு தெரியும், என்னுடைய உம்மத்துகளிடத்துல நான் பாத்திருக்கேன், அதனால உங்க உம்மத்து இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, போய் கொஞ்சம் குறைச்சு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுடுறாங்க. உடனே போறாங்க. 5 குறையுது, 45ஓட வராங்க. மறுபடியும் மூசா அவர்கள் இதுவே சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்லா தெரியும் அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அவங்களுடைய மக்கள்ன்ட்டு. அதே மாதிரி நம்ம மக்களும் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படியே சொன்னாலும் திரும்ப திரும்ப அனுப்பிச்சுடுறாங்க. கடைசியா 5 ரக்காயத்தோட நபி அவர்கள் வராங்க. அதை குறைக்க சொல்லி மூசா நபி அவர்கள் சொன்ன போது, இல்ல இதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நபி அவர்கள் என்ன பண்றாங்க, எனக்கே வெக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. அதே சமயத்துல இதோட சேர்ந்து அல் பக்ரா சூராவுடைய கடைசி 2 ஆயத்துகளும் இறக்கப்பட்டதாக நிறைய அறிவிப்புகள்ல பார்க்க முடியுது. ஆமன ரசூலுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்துக்கு இதை கொண்டு வராங்க. கொண்டு வந்தவங்க அதுக்கு பிறகு பூமிக்கு வந்து சேர்றாங்க. அப்புறம் கண் விழிச்சு பாக்குறாங்க. அவங்க யார் வீட்டுல இருந்தாங்கன்னா, அப்ப உம்மு யானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவினர் வீட்டுல இருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க கேட்டுட்டு ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றாங்க, எல்லாம் ஓகே, ஆனா இதை மக்கள்கிட்ட சொல்லிடாதீங்க, உடனே மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, உங்களை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்பதான் நபித்துவம் கிடைச்சு கொஞ்சம் வருஷம் தான் ஆயிருக்கு, யாரும் நம்ப மாட்டாங்க, எல்லாம் இஸ்லாத்தை தழுவுனதுக்கு பிறகு சொல்லாங்கிறாங்க. ஆனா நபி அவர்கள் இல்ல அப்படி நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே போய் அடுத்த நாளே என்ன பண்றாங்க சொல்றாங்க மக்கத்து காஃபிர்களுக்கு. அதை கேட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்பாம இஸ்லாத்தை விட்டு இருந்தவங்களும் சேர்ந்து வெளியே போறாங்க. சிலர் உள்ள இருக்கிறாங்க.
அல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி குர்ஆன்லயே விவரிக்கிறான். அவர்களுடைய பயணத்தை பத்தியும் அந்த மக்கள் பயந்து நம்பாம விலகி போனதை பத்தியும் வந்து அல்லாஹ் சொல்றான். இதை நம்பாதவங்க இஸ்லாத்துல இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் அல்லாஹுவை நம்புவேன், ஆனா மிஹ்ராஜ் பயணத்தை நம்ப மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இந்த பயணத்தை பத்தி நமக்கு தெரியுது. இது ஆறுதல் சொல்லப்பட்டதுக்காக கூட்டிட்டு போகப்பட்ட பயணம். அங்க நிறைய பார்த்திருக்காங்க நபி அவர்கள். அதை நம்ம இதுல வந்து சுருக்கமா சொல்ல முடியாது. அங்க சொர்க்கம் நரகம் பார்த்திருக்காங்க, பெண்களை பார்த்திருக்காங்க, பொய் சொல்லக்கூடியவர்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்திருக்காங்க. அதனால அல்லாஹ் காப்பாத்துட்டும். அதை நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த பயணம் மட்டும் நம்ம சுருக்கமா சொன்னோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5 நேரம் தொழுகை கிடைச்சிருக்கு. அதை விடக்கூடாது அப்படிங்கறதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான முதலமல் ஐவேளை தொழுகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆமன ரசூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அல் பக்ரா சூராவுடைய 2 ஆயத்துக்களை ஓதுங்க. அதே மாதிரி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரை நீங்க அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. அதே சமயத்துல ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னா, மிஹ்ராஜ் பயணம் நடந்தது 100% உண்மை, எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. ஆனா அது ரஜபு மாசம் 27 இல்ல வேற ஒரு மாதமா அப்படிங்கிறது ரொம்பவே பேசுபொருளா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா 2 நாட்கள் சொல்லப்படுது. ஒண்ணு ரஜப் மாசத்துல, இன்னொன்னு வேற ஒரு மாசத்துல, இன்னொரு 4-5 மாசம் கழிச்சு வரும் அந்த மாசம். அதுல வந்து சொல்லப்படுது. எந்த இடத்துலயும் நபி அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்துடைய நாளை குறிப்பிட்டு காமிக்காம போயிருக்காங்க. அதனால வந்து சில நிகழ்வுகளை வைத்து இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் யூகிக்கப்படுதோ தவிர உறுதியா நம்ம சொல்ல முடியாது. இங்க ஷாபான் இருக்கு, ரமலான் இருக்கு, அதனாலதான் வந்து முன்னாடியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அல்லாஹுவே நன்கறிவான். எப்படி இருந்தாலும் மிஹ்ராஜ் நடந்தது 100% உண்மைங்கிறனால அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பின்பற்றி கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஹைப்பும் கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு காட்டும். ஷேர் பண்ணுங்க, அப்பதான் இந்த வரலாறு மத்தவங்களுக்கும் போய் சேரும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நம்ம தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.